தமிழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் தொடர்ந்து சான்றிதழ்களையும் பொன்னாடையும் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே மாணவ மாணவிகள் அங்கு விழா அரங்கிற்கு வருகை தந்த நேரத்தில் 10 மணி வாக்கில் நடிகர் விஜய் அவர்கள் அங்கு அரங்கத்திற்கு வந்திருந்தார். தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய பிறகு விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வைர மோதிரம் பரிசளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் சால்வை வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுடைய பெற்றோர்களுடன் அவர் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு, ஆனால் தாவேக தலைவராக விஜய் கலந்து கொள்ளும் முதல் ஒரு பொது நிகழ்வு என்பதால் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகாக விஜய் நடத்தும் ஒரு பொது நிகழ்வு. அதில் மாணவர்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளையும் அவர் வழங்கி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போதைய விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா அவர்கள். வணக்கம் லதா, முன்னமே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க எவ்வளவு மாணவர்களுக்கு இன்று இந்த விருதானது வழங்கப்படும் அப்படின்னு. 10 மணிக்கு துவங்கி இருந்தாலும் கூட தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாலை எவ்வளவு நேரம் இந்த விருது நிகழ்ச்சியானது நடைபெறக்கூடும், அது தொடர்பான விவரங்கள் இருக்கிறதா? கௌதமி வணக்கம். காலை 10 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சான்றிதழ் ஊக்கத்தொகையை வழங்கி ஒவ்வொருவரோடும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட நேரம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர் ஒதுக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று கூட நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காலை 11 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கி இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதில் இருந்துமே கூட அனைத்து தொகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டிருந்ததால் அந்த நிகழ்ச்சி சென்றிருந்தது. அது மாணவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த சிரமத்தை தவிர்க்கும் வகையில் 2 கட்டங்களாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைய தினம் 21 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும், அந்த 21 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை வரவழைத்து மாணவ மாணவிகளை வரவழைத்து தற்பொழுது அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஊக்கத்தொகையும் சான்றிதழையும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் வழங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் வரக்கூடிய 3ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் முதல் கட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில் இன்று மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு அவரினுடைய சிறப்புரையோடு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கூட வைர மோதிரம் வைர கம்மலும் கூட வழங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் ஆர்வமாக அவரிடம் சென்று அவரோடு சேர்ந்து வாழ்த்துக்களை பரிமாறி புகைப்படம் எடுத்துக்கொள்வதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் மறுபுறம் தற்பொழுதிலிருந்தே மதிய உணவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு ஒவ்வொருவராக மதிய உணவும் கூட பரிமாறப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் அனைவரும் வரக்கூடிய நிலையில் அது கூட்டம் நெரிசலை ஏற்படுத்தும். அதனை தவிர்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது மதிய உணவு வருவோர்கள் விருப்பப்படுவோர்கள் உணவு இருந்தக்கூடிய வகையிலும் கூட இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் மாணவ மாணவிகள் ஒவ்வொருவராக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பெயர் பிரகாரம் அறிவிக்கப்படக்கூடிய வகையில் அவர்கள் சென்று அந்த சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகையும் வாங்கி வருகிறார்கள். தமிழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வைர கம்மல் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூட திருப்பூரை சேர்ந்த மகாலட்சுமி என்ற மாணவி குறிப்பிட்டிருந்தார். வைர மோதிரம் வழங்கி இருந்தார் அப்படின்னு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகையாக அந்த 5000 ரூபாய்க்கான அந்த காசு அந்த செக்கானது வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களையும் கூட அவர்களினுடைய பெற்றோரோடு சேர்ந்து சந்தித்து பெற்றோர்களோடு சேர்ந்து அந்த புகைப்படம் எடுத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.